மடோனா செபஸ்டியனோட ஹேர்டின் மூவிலிருந்து ஒரு நொடிங்கிற சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆகும். ஜூன் 26 மூவி ரிலீஸ் ஆக போகுது. பரிமளா அண்ட் கோ மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 5 மூவி ரிலீஸ் ஆகும். ஆர்யாவோட அனந்தன் காடு மூவில இருந்து ஒரு சின்ன டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஆர்யாவுக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவிஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெருசா போகல. இந்த படம் அவருக்கு கம்பேக் அமைதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 25 மூவி ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட நூறுசாமி படம் ஜூன் 19 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சசி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, திஷான், சுவாசிகா நடிக்கிறாங்க. பாலாஜி ஸ்ரீராம் மியூசிக் பண்றாரு. தனுஷோட D55 மூவில இருந்து மம்முட்டி அவருக்கான போர்ஷன் ஷூட்டிங்கே இப்ப முடிச்சிட்டாரு. இனிமே ஒரு ஆர்டிஸ்டா மூவிக்கான ஷூட்டிங்கை முடிச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல தனுஷ், மம்முட்டி, ஸ்ரீலீலா, சாய் பல்லவி நடிக்கிறாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவோட கருப்பு படத்துல ஒரு சில சீன்ஸ் டெலிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே அந்த டெலிட்டட் சீன்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப கருப்பு படத்தோட எடிட்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு சில சின்ன சின்ன சீன்ஸ் தான் நாங்க டெலிட் பண்ணிருக்கோம். பெருசா லென்த் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் நாங்க டெலிட் பண்ணல. இந்த சின்ன சின்ன டெலிட் பண்ண சீன்ஸ்லயே கொஞ்சம் பெரிய லென்த்தான சீன் பார்த்தா ஆர்யாவோட கேமியோ சீன் டெலிட் பண்ணி தூக்கியாச்சு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. சோ ஆர்யா இந்த மூவில கேமியோ ரோல் பண்ணிருந்திருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியவே இல்ல. இப்ப எடிட்டர் சொல்லி தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில கேமியோ ரோல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதையுமே டெலிட் பண்ணி தூக்கிருக்காங்க. டாக்டர் மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன கேமியோ, தி கோட் மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கேமியோ அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸை கட் பண்ணி தூக்கி இருந்திருக்காங்க. இதுல ஆர்யாவோட புருஷனுக்கான சீனும் கட் பண்ணி தூக்கியாச்சு. ஆனா சீக்கிரமே தனியா டெலிட்டட் சீன் அதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சூர்யா 47 வில்லன் பத்தி கேட்டிருக்காரு. வில்லன் பத்தி கரெக்டா தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபகத் ஃபாசில் நடிக்க போறதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் வரல. சோ வில்லன் யாருங்கிறது கரெக்டா இப்போதைக்கு தெரியல. சூர்யா 46 ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் ஃபுல் ஷூட்டிங் முடியல. இந்த படத்துக்கு பார்ட் 2 வராது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அடுத்த மாசம் தான் இந்த மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாசம் ஒரு சில சின்ன அப்டேட் விட்டுட்டு அடுத்த மாசம் தான் மெயினான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகும். கருப்பு படத்தோட ட்ராக் ரிப்போர்ட் வசூல கேட்டிருக்காரு. 300 கோடி வசூல இந்த படம் தாண்டி போயிடுச்சு. அபிஷியல் ரிப்போர்ட் படி ஒரு 3 டேஸ் முன்னாடி அவங்க 300 கோடி வசூல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 1 டே முன்னாடி இந்த படம் ட்ராக் ரிப்போர்ட் படி 300 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ட்ராக் ரிப்போர்ட்டுக்கும் அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு. அதனால தான் ட்ராக் ரிப்போர்ட் படி இந்த படம் 300 கோடி ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. லோகேஷ் ஒரு ஹிந்தி படத்துல டெபியூட் ஆக போறதா சொல்றாங்க ஹீரோவா. அதை பத்தி அப்டேட் கேட்டிருக்காரு. இதை பத்தி அப்டேட் எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றேன். டாக்ஸிக் மூவிக்கான ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா ஜூன்ல இருந்து படம் போஸ்ட்போன் ஆயிடும். புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். இதை பத்தி நானுமே பார்த்தேன். ஆனா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வந்த மாதிரி தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். வாரணமாயிரம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். சூர்யா 46 பட்ஜெட் 350 கோடின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து நியூஸ் படி 350 கோடியில அந்த பட்ஜெட் கிடையாது. 150 கோடிக்குள்ள தான் அதோட பட்ஜெட் இருக்கும். கரெக்டான பட்ஜெட் தெரிஞ்சதும் நான் அதை பத்தி தனியா சொல்றேன். இந்த படத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இதை பத்தி நான் சீக்கிரமே வீடியோ போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்ன இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பட்டத்து யானை மூவில வரக்கூடிய என்ன ஒரு அழகியாடா சாங் தான். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.